இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த தியான சிந்தனைக்கு கொடுத்த இறை வார்த்தை, இறை பகுதி என்னன்னா, ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்கான கிருபைக்கான வார்த்தை, வாக்குத்தத்தம். அதை அப்படியே படித்துக் கொள்ளுங்க. அதுல முதலாவது வார்த்தை, மீதி 2-3 நீங்க அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. அந்த 3 வார்த்தைகளும் ரொம்ப பெரியதா இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள், அவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். எதற்காக அவர் நம்மேல் வந்திருக்கிறார், எதற்காக நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் பாருங்க. இதுல ஆண்டவருடைய உள்ளத்தின் ஏக்கம், உள்ளத்தின் விருப்பம், உங்களிடத்திலே ஆண்டவருக்கு இருக்கிற தேவை அவர் வெளிப்படுத்துகிறார். வேதத்திலே பாத்தீங்கன்னா, யார் என் காரியமாய் போவான்? எசேக்கியேலில் ஆண்டவர் கேட்கிறார், மனுக்குலத்தை அவர் தேடுகிறார். மனுக்குலத்திலே அவர் தனக்கானவர்களை அவர் தேடுகிறார். என்னன்னு தேடுறாருங்க? அவர் தேடுகிறார், யார் என் காரியமாய் போவான்? நம்மளுடைய காரியத்துக்கு நம்ம அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, இதை நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம அவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆனா அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை பாருங்க, யார் என் காரியமாய் போவான்? என் காரியமாய் போவதற்கு யாரேனும் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா என்று அவருடைய அன்பின் கண்கள் ஏக்கமாய் பார்க்கிறது. இன்று உங்களுக்கு ஒரு அருமையான அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் நம் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நீங்க வேணும் அன்புக்குரியவர்களே, நீங்க அவருக்கு வேணும். உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு வேணும். அவருக்கு சில காரியங்களை உங்களை கொண்டு அவர் நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவனும் ஒப்பு கொடுக்கிறவனை அவர் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த தியான சிந்தனையை முடித்த பிறகு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் யோசிக்காதீங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்களா, ஆபீஸ்ல இருக்கீங்களா, இல்ல ரோட்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்களா, எந்த இடத்துல இருந்து இந்த தியான சிந்தனை கேட்ட உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்க கைகளை உயர்த்திடுங்க. உங்க கைகளை உயர்த்திடுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன், உங்க காரியமா போவதற்கு நான் இருக்கிறேன், ஒப்பு கொடுங்க அன்புக்குரியவர்களே. இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, இதை நீங்களா கேட்கல, இந்த தியானத்தின் வழியாய் ஆண்டவர் உங்களோடு திண்ணமாய், திட்டவட்டமாய், தெல்ல தெளிவாய் பேசுகிறார். இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அழைப்பு. இது வெறும் தியான சிந்தனை என்று அலட்சியப்படுத்திடாதீங்க. ஒரு பெரிய பேரின்பத்திற்கு உண்டான அழைப்பு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உண்டான அழைப்பு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய கடவுளுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயத்திலே உடைந்து போனவர்களுக்கு, வாழ்க்கையிலே நலிந்து போனவர்களுக்கு, விரக்தி அடைந்தவர்களுக்கு காயம் கட்டுதலையும் அவருடைய இருதயத்தை கட்டுகிற வேலையை ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலையும் கூறவும், ஆண்டவருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும், நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆக இது இந்த 1, 2, 3 வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது, இறை வார்த்தைகளை பார்க்கும்போது, இதுல ஆண்டவர் தெல்ல தெளிவாக உங்களை அவருடைய நற்செய்தியாளர்களாக, அவருடைய சீடர்களாக அவர் உங்களை அழைக்கிறார். அது அழைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன அழைப்பு வேணாலும் இருக்கலாம். ஆனால்
நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த தியான சிந்தனையை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் உங்களை முன்குறித்து உங்களை அழைக்கிறார். நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதுதான் இந்த நாளுக்குண்டான தியான சிந்தனை. இந்த 3 அதிகாரங்களையும் அவர்கள் படிச்சு பாருங்க. இந்த 3 வசனத்தையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவரத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு அழைப்பை நீங்க கொடுத்திருக்கீங்களே, என்னிடத்துல என்ன தாளந்து இருக்கிறது, நான் எப்படி செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அவர் சொல்லி கொடுப்பார். எப்படி செய்யணும்னு அவர் சொல்லி கொடுப்பார். நிச்சயமா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாளந்து இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது தாளந்து இருக்கு. உங்களுக்கு பேசுகிற தாளந்தை கொடுத்திருப்பார், பாடுகிற தாளந்தை கொடுத்திருப்பார், அல்லது வேறு ஏதாவது ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். எப்படி நான் உமக்கு நற்செய்தி சொல்றது, நீங்க அவர் கையில கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனையை தருவார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக அவர் உங்களை மாற்றுவார். பிரியமானவர்களே, நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் யாருடைய பாதங்கள் மிக அழகானவை என்று சொல்லப்பட்டிருக்கும். 2 இடத்துல. ஒன்னு ரோமேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், இன்னொரு ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கும். 2 இடத்துலயும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் மிக அழகானவையாய் பரலோகம் பார்க்கிறது, பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், நம் யெகோவாகிய தேவனும் அப்படிதான் பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் பார்க்கிறார். நற்செய்தி அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக அழகின்னு சொல்லி தெரியுதுங்களே, அதுங்க பாதெல்லாம் அழகுன்னு சொல்லப்படல, அதுங்க பாதெல்லாம் அழகானவை சொல்லப்படல. பெண்களுடைய பாதங்கள் அழகானவை ஆண்டவர் சொல்லல. உலகத்திலே அழகானவர்கள் யாருன்னு நீதிமுறைகள் எடுத்து படிச்சு பாருங்க. அது வேற மாதிரி இருக்கும். வேண்டாம், நான் இப்ப அதை சொல்ல விரும்பல. அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். நற்செய்தி அறிவிக்கிறவர்களா நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சீடர்களாக மாறுவீர்கள். நீங்கள் பரலோகம் போவது உறுதியா இருக்கும். பிரியமானவர்களே, மகிமையில நீங்கள் பிரவேசிப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை முடித்து பரலோகம் போகும்பொழுது அங்கு போகிற ஒவ்வொரு நற்செய்தி அறிவிக்கிறவனுக்கும் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஜீவ கிரீடம் கிடைக்கும். எத்தனை பேருடைய இருதயங்களில், இந்த பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன பண்ணணுமா? காயம் கட்டணுமா? உடைந்து போன உள்ளத்தை உடையவர்களுக்கு காயத்தை கட்டணும். எப்படி கட்டுவீங்க? எப்படி மருந்து? எது மருந்து? ஆண்டவருடைய இறை வார்த்தை தான் மருந்து. இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் மருந்து. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தவும் தேர்தல் படுத்தவும் அவர்கள் எதிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அதை கட்ட அவிழ்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, துன்பத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் பிரச்சனையின் கட்டுகள், இப்படி எல்லா விதமான சாப கட்டுகள் விடுவிக்க உங்களுக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார். எப்போ? நீங்க அதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது. எனக்கு பிரியமானவர்களே, நானும் கை தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையானவன், நான் அதெல்லாம் அனுபவிக்கிறேன். அதோடைய பிரதிபலன்கள் எல்லாம், மகிமைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கான தியான பகுதி. ஆண்டவரே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு ஜீவனாய் உயிருள்ள வார்த்தையை கொடுத்தீர. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் மேல் எங்கள் கைகளை வைத்து அந்த வசனத்தை நாங்கள் அப்படியே எங்களுக்கு அபியாசப்படுத்திக் கொள்ளுகிறோம். இதை என்னுடைய ஆவியிலும், என்னுடைய ஆத்மாவிலும், என்னுடைய சரீரத்திலும், என்னுடைய இதயத்திலும் ஆண்டவரே அப்படியே இதை நான் அபியாசப்படுத்திக் கொள்ளுகிறேன். இதை எனக்கு பிதாவாகிய தேவனும் யெகோவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் மூவரு தேவனும் பரலோகமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி இதை அப்படியே என் வாழ்க்கையில அபியாசப்படுத்த எனக்கு கிருபை தருவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.